சென்னையில் 33 வயது பெண்ணிடம் மது போதையில் போலீசார் ஒருவர் ஆபாச சைகை காட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அந்த காவலர் தினேஷ் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் ஆபாச சைகை செய்த காவலரை தாக்கியதாக பெண்ணின் கணவர் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து உள்ளனர். தன்னை தாக்கியதாக காவலர் தினேஷ் அளித்த புகாரின் பேரில் புகார் அளித்த பெண்ணின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்ல சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்திருந்தார். தாவேக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக காவலர் கதிரவன் மார்க்ஸ் சீருடை இல்லாமல் தாவேக கட்சி துண்டை அணிந்து கொண்டு விஜயின் வரவேற்பு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ மாநகர காவல் ஆணையாளர் பார்வைக்கு சென்ற நிலையில் காவலர் கதிரவன் மார்க்ஸை பணியிடை நீக்கம் செய்து அவர் உத்தரவிட்டுள்ளார். பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டு உள்ளது. இந்நிலையில் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதுடன் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜக அரசு நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கு ஆதாரம் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி சரண்ஜித் சிங் சன்னி பேசியதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளது. இது தொடர்பாக பேசிய டெல்லி அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாக தான் நம்பவில்லை என்றும் தனக்கு ஆதாரம் வேண்டும் என்றும் சரண்ஜித் சிங் சன்னி மீண்டும் கூறியுள்ளார். உங்களுக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் ராகுல் காந்தியுடன் பாகிஸ்தானுக்கு சென்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எங்கு நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளவும் என்று தெரிவித்தார். காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள 13 தொகுதிகளில் 2 மாதங்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு பாகிஸ்தான் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2வது முறையாக பதவியேற்றதும் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு முறை அமெரிக்கா சீனா மீது வரி விதித்த போதும் பதிலடியாக அமெரிக்கா மீது சீனா வரி விதித்தது. தற்போது சீனாவின் மீதான அமெரிக்க வரி 245% வந்து நின்றது. இந்நிலையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது என்றும் அது குறித்து பரிசீலித்து வருகிறோம் என்றும் சீனா தெரிவித்து உள்ளது. ஐபிஎல் சீசனின் 51வது லீக் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 225 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ஹைதராபாத் அணி 186 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 38 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அபார வெற்றி பெற்றது. இது குஜராத் அணியின் 7வது வெற்றியாகும். புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. இன்ஸ்டாகிராமில் நடிகை அவ்னீத் கவுரின் கவர்ச்சி புகைப்படத்திற்கு விராட் கோலி லைக் போட்டது இணையத்தில் பேசு பொருளானது. நடிகையின் கவர்ச்சி படத்திற்கு லைக் போடுவதா என நெட்டிசன்கள் பலரும் விராட் கோலியை இணையத்தில் வறுத்தெடுத்தனர். இதனையடுத்து இது தொடர்பாக விராட் கோலி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விளக்கம் அளித்துள்ளார். அவரது ஸ்டோரியில், நான் எனது சமூக ஊடக பதிவுகளை அடித்தபோது தவறாக லைக் விழுந்திருக்கலாம் என்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு பின்னால் எந்த நோக்கமும் இல்லை. தேவையற்ற அனுமானங்களை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார்.